Welcome to Maximum channel. Don't forget to like and subscribe. 11th Max exercise 3.2 trigonometry la third question. What must be the radius of a circular running path? Question la first என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட்னு கேட்டு ரேடியஸ். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரேடியஸை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். வாட் மஸ்ட் பி த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் பாத், ஒரு சர்க்குலர் பாத்துடைய ரேடியஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அரவுண்ட் விச் an athlete must run 5 times in order to describe 1 kilometer. அரவுண்ட் விச் அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அத்லட் வந்து இந்த சர்க்குலர் ரன்னிங் பேத், அதாவது ஓடுதலம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓடுறாரு, ஒரு அத்லட்னா ரன்னர், அவர் வந்து ஓடுறாரு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் இங்கே வந்து இந்த மாதிரி 5 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரன் 5 டைம்ஸ் இன் ஆர்டர் டு டிஸ்கிரைப் 1 கிலோமீட்டர். இவர் இந்த சர்க்கிள் 5 தடவை சுற்றி வந்தார்னா, 5 டைம்ஸ் வந்து சுற்றி வந்தார்னா, அப்போ தான் வந்து 1 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாருன்னு அர்த்தமாக. 5 டைம்ஸ் இந்த சர்க்கிளை சுற்றினா என்ன ஆகுனா 1 கிலோமீட்டர் ஒரு கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நமக்கு இங்கே ரேடியஸ்ன்னும் போது சர்க்கிளுக்கு நம்ம ரேடியஸ் எதில் மென்ஷன் பண்ணுவோம்? சென்டிமீட்டர்ஸில் தான் வந்து ரேடியன்ஸ்லாம் கண்டுபிடிப்போம். இந்த கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்க்கணும். ஒரு 1000 சென்டிமீட்டர் ஆகிடும். கிலோமீட்டர் என்ன பண்ணுறோம்? சென்டிமீட்டரை நம்ம மாற்றுறோம், சாரி மீட்டரை மாற்றணும். 1 கிலோமீட்டர் போது 1000 மீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 1000 மீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து கேல்குலேஷன் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 5 டைம்ஸ் வந்து இந்த சர்க்கிளில் சுற்றினார்னா தான் இவருக்கு வந்து 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 டைம் வந்து இந்த சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா இருக்குங்களா, 2πr, அதிலிருந்து நம்ம ரேடியஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன், இந்த 1 டைமுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஒரே ஒரு தடவை அந்த சர்க்கிளில் பேத்தை வந்து ஒரு சுற்றி வந்தார்னா அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இல்லைனா இன் 5 ரவுண்ட்ஸ், 5 தடவை ஒரு சுற்றுறாருன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 5 ரவுண்ட்ஸ் சொல்லும் போது இதை தான் வந்து 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிலோமீட்டரை நம்ம என்ன பண்ணோம்னா மீட்டராக சேஞ்ச் பண்ணிப்போம். மீட்டராக சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு 1000 மீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிமிலர்லி சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 ரவுண்டு, ஒரே ஒரு ரவுண்டுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா போதில்லை. அப்போ தான் வந்து சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இவர் 5 தடவை சுற்றி வந்திருக்காரு, நம்ம ஒரு தடவை சுற்றி வந்தார்னா எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்காருன்னு தெரியணும். ஒரே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாருன்னா அப்போ இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒரு ரவுண்டுன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1 கிலோமீட்டர் டிவைடட் பை நம்ம வந்து 5 டைம்ஸ் இதை வந்து சுற்றி வந்திருக்காருன்னு போது 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 1000 மீட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது 5 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 0 0. ஸோ 200 மீட்டர்ஸ் ஒரு ரவுண்டுன்னும் போது 200 மீட்டர்ஸ் வந்து அவர் ரன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சர்க்கிள் அவருடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு தடவை சுற்றி வந்தார்னா அதை தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × π × r. இது வந்து ஃபார்முலா. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ரன்னிங் பேத், இந்த இடத்துல வந்து அவங்க சர்க்குலர் ரன்னிங் பேத்துன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஓடுதளம் ரன்னிங் பேத். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2πrன்னு சொல்லுவோம். இந்த 2πr தான் 200 மீட்டர்ஸ். நமக்கு என்ன தேவைன்னா இதோடைய ரேடியஸ் மட்டும்தான் தேவை. அதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் மஸ்ட் பி த ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் மட்டும் வேணும்னா மிச்சம் எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். 200 இந்த 2ம் பையும் டிவைடட் பையில் வந்துடும். 2 × πன்னு ஆகிடும். பையோடைய வேல்யூ நமக்கு இஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 7, இல்லைனா 3.148 நீங்கள் எடுத்துக்கலாம். 200 டிவைடட் பை 2 × 22/7. 22/7 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு வாங்க. 200 × இந்த 22/7 வந்து 7 டிவைடட் பை 22 ஆகும். இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 1 இருக்குது, சாரி 2 இருக்குது. இந்த 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், 100ன்னு வந்துடும். × 7 டிவைடட் பை இந்த 2வையும் 200ஐயும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 100 டைம்ஸ், 1 டைம்ஸ் ஆஃப் 2 100 டைம்ஸ். இங்கே வந்து டிவைடட் பையில் 22. 700 22ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி வரக்கூடியது தான் ஃபைனல் ஆன்சர். 700 22ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 4 டைம்ஸ் போட்டோன்னா 88 ஆகும். ஸோ 3 டைம்ஸ் போட்டோன்னா 66 ஆகிடுச்சு. அண்டு 10ல் 6 போச்சுன்னா 4 40. 3 டைம்ஸ் போட்டால் 2 டைம்ஸ் போட முடியாது, 1 டைம் தான் போட முடியும். 2 டைம்ஸ் போட்டால் 44 ஆகுது. 1 டைம் நம்ம போட்டோன்னா எவ்வளோ ஆகும்,
10ல் 2 போச்சுன்னா 8 அண்ட் 3ல் 2 போச்சுன்னா 1 அகெயின் பாயிண்ட் 8 டைம்ஸ் வருமா 31 பாயிண்ட் வச்சாச்சு 0 8 டைம்ஸ் வரும். இவ்வளோ 8 டைம்ஸ்க்கும் போது 16 17 176 ரிமைனிங் 4 0 வச்சுப்போம். அகெயின் 2 டைம்ஸ். ஸோ 31.82ன்றது தான் இதோடைய ரேடியஸ் இன் மீட்டர்ஸ். யூனிட்டை கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க, யூனிட்டுக்கு மார்க்ஸ் இருக்குது. தட்ஸ் இட்.